ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெடி பண்ணலாம், எப்படின்னு பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வெண்ணெய் சூடு அப்புறம் ஒரு பேலீஃப் இலை போடுங்க. ஒரு 150 கிராம் மக்கூர்னி உள்ளே போடுங்க. அதில் ஒரு செட்டு எண்ணெய் விடுங்க. விட்டிங்கன்னா அப்படி பொங்கி வெளியே வராது, இல்லைன்னா ரைஸ் மாதிரி பொங்கி வெளியே வரும். ஒரு செட்டு ஆயில் விட்டிங்கன்னா அது பொங்கி வராது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைஸை வடிகட்டுற மாதிரி இப்படி வடிகட்டுற மாதிரி இப்போ ஒரு பாத்திரம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே இப்படி ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டு இந்த மாதிரி தண்ணி கம்ப்ளீட்டாக வடித்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம மறுபடியும் அடுப்பை பற்ற வைக்கலாம். பற்ற வச்சு நம்ம சின்ன பாத்திரத்தை வைக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூட வச்சு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. மொத்தம் நம்ம தேவையான வெஜிடபிள் இஞ்சி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம மொத்தமே எடுத்துருக்கோம். ஓகே, இஞ்சி வெள்ளைப்பூடை போட்டுக்கோங்க. ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தான் வெங்காயத்தில் அதில் பகுதி பீஸ் எடுத்துருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். கொஞ்சம் கலர் மாதிரி வந்தோடனே தக்காளியை போட்டுக்கோங்க. கிண்டி விடுங்க. லைட்டாக மாறினோடனே நம்ம கேப்சிகம் மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் போட்டு விடுங்க. போட்டு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே மக்கூரில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த தக்காளி தொளி அப்படியே எல்லாத்தையும் எடுத்துருங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ரொம்ப கம்மியான அளவில் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மசாலா நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு முட்டையை ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த மக்கூர்னியை போடலாம். வேக வச்சுருக்க மக்கூர்னியை போடலாம். இந்த பேலீஃப் இலையை எடுத்து தூர போட்டுருங்க. அது என்ன இலை அப்படின்னு நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல, அந்த இலை இது. ஓகே, போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் சீஸ் இருந்தால் சீஸ் போடுங்க, இல்லைன்னா போடாம மட்டும் பிரச்சனை இல்லை. ஏன்டா சீஸ் இருக்குது, நான் சீஸை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். அது கொஞ்சம் சீஸ் நல்லா உருகி. ஓகே, நம்ம ஸ்டவ் அமர்த்தலாம், முடிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன், கொஞ்சம் மல்லியலை போட்டிருக்கேன், கேட்சப் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.